ஒரு குடும்பத்தார் சுமார் 20 பேர் பழனி சென்று முருகரை தரிசிக்கும்போது முருகர் ஆண்டிகோலத்தில் இருந்தார். உறவினர்கள் அனைவருக்கும் சற்று வருத்தம். ஆண்டிகோலத்தை விட ராஜ அலங்காரத்தில் முருகரை தரிசித்திருக்கலாமே என்று ஆதங்கத்தில் அனைவரும் உரையாடிக் கொண்டு இருந்தார்கள். அப்போது மண்டபத்தில் அருகில் அமர்ந்திருந்த 60 வயது பெரியவர் ஒருவர் இருந்தார். அவர் பளிச்சென்று காவி வேட்டி காவி துண்டை மார்பில் போர்த்திக் கொண்டு நெற்றி நிறைய திருநீருடன் நல்ல தேஜஸோடு நாங்கள் பேசிக் கொண்டு இருப்பதை கேட்டுக் கொண்டு இருந்தார். நான் ஒன்று சொல்லட்டுமா என்று கேட்டார். சொல்லுங்கள் ஐயா என்று ஆவலோடு கேட்டோம். மனித பிறவியில் சுக துக்கங்களை அனுபவிக்கும் நமக்கு ராஜ அலங்காரம் என்றுமே சிறப்பு. நல்ல செல்வ வளம் மன அமைதி சிறப்பான வாழ்வு இவற்றை குறிக்கும் குறியீடாக ராஜ அலங்காரத்தை சொல்லலாம். நம் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பொதுவாக நினைக்கும் நாம் ராஜ அலங்காரத்தையே விரும்புவோம். அது இயல்பான மன ஈர்ப்பு. ஆனால் ஆண்டிகோலம் ஞான கோலம். முற்றும் துறந்த கோலம். வாழ்வின் புற சுகங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பிறவியின் பயனாகிய இறைவனை நோக்கி பயணிக்க நம்மை உணர்த்தும் கோலம். தொடர்பிறவி அறுத்து என்னோடு சங்கமமாகி முக்தி பெறுவாய் என்று அன்போடு நம்மை அழைக்கும் கோலம். தொடர் பிறவிகளிலேயே உழன்று கொண்டு இருக்கும் நீங்கள் பிறவி அறுத்து முக்தி அடைய ஆசிர்வதிக்கும் கோலம் ஆண்டிகோலம். எனவே ஆண்டிகோலத்தில் முருகரை தரிசிப்பதும் மிகவும் சிறப்பு என்று முடித்தார். என்ன அருமையான ஞான விளக்கம். மெய் சிலிர்த்தோம். உங்களுக்கு பிடித்த முருகனின் கோலம் ஏது என்று கமெண்டில் சொல்லவும்.